Hi, my dear little doctors. Welcome to our channel Biology Interview. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம இப்ப எல்லாருமே நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓரளவு நம்மளோட கெஸிங்ல நம்மளோட மார்க் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மார்க்கை பார்த்த பிறகு நம்ம எல்லாருக்குமே கன்ஃபார்ம் தெரியும் யாருக்கெல்லாம் எம்பிபிஎஸ் கிடைக்கும், யாருக்கெல்லாம் பிடிஎஸ், தென் யாருக்கெல்லாம் சப்போஸ் சிலவங்களுக்கு மார்க் கம்மி ஆயிருக்கும். சரியா? மார்க் கம்மியான பசங்க எல்லாம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணுமா, ரீரிப்பீட் பண்ணணுமா? ஸோ அதுக்குள்ள டைம் வந்து அவங்களுக்கு வந்து என்னது பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங்கோ மற்ற படிப்புலயோ என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருக்காது. சரியா? ஸோ அவங்களுக்கு என்னது இந்த பயோ மெடிக்கல் குரூப்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீட் எக்ஸாம் என்னென்ன நம்மளுக்கு அந்த படிப்புக்கு வேணும், இதே மாதிரி நீட் இல்லாம என்னென்ன மெடிக்கல் பயோ கோர்சஸ் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பயோ மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 7 கோர்சஸ் இருக்கு. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் உள்ளது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு as usual நல்லாவே தெரியும், நீட் கண்டிப்பா வேணும். யாரு? எம்பிபிஎஸ். ஓகேயா? எம்பிபிஎஸ் முடிஞ்சு அடுத்தது என்னன்னா பிடிஎஸ் டென்டல், பிஏஎம்எஸ் அப்படின்னா என்னன்னா ஆயுர்வேதிக் மெடிசன். ஓகேயா? பிஹெச்எம்எஸ் homeopathy medicine, then BUMS Unani medicine, then SBSMS Siddha, then BVSC and AH அதாவது என்னன்னா Bachelor of Veterinary Science and Animal Husbandry. ஓகேயா? ஸோ இதுக்கு நீட் வேணுமா மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா 15% அதுக்கு என்னது நம்மளுக்கு கண்டிப்பா நீட்டோட மார்க் கண்டிப்பா வேணும். சப்போஸ் இல்ல ஸ்டேட் கோட்டா அப்படின்னு நம்ம என்ட்ரி ஆனோம்னா பியோர்லி நம்மளுக்கு என்னது 12th பேஸ்ட் மார்க் நம்மளுக்கு இருந்தா போதும். சரியா? ஸோ இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து நீட் இந்த வெட்டினரி சயின்ஸ்க்கு மட்டும் ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணா நம்மளுக்கு நீட் வந்து மஸ்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது நம்மளுக்கு as usual தெரிஞ்சதுதான். இப்ப தெரியாம நிறைய பயோமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. இந்த பயோமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் இதுக்கு நீட் தேவை கிடையாது. நம்மளுக்கு 12th மார்க்ஸ் அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா என்ன பண்ணலாம், என்ட்ரி ஆயிடலாம். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா வித்தவுட் நீட் தேவை கிடையாது. 12th மார்க் வந்து இதுக்கு என்னது கம்பல்சரி. அதுல வந்து நிறைய நம்மளுக்கு வந்து என்னது கோர்சஸ் இருக்கு. பட் அதுல பெக்குலியரா நம்மளுக்கு வந்து எதெல்லாம் ரொம்ப ஸ்கோப்ஃபுல்லா இருக்குதோ அதை மட்டும் நான் இதுல வந்து நோட் பண்ணிருக்கேன். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் 15% நம்மளுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு நீட் வேணும். சப்போஸ் நம்ம ஸ்டேட் கோட்டால அப்ளை பண்ணிருந்தோம்னா இதுக்கு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதுக்கு பியூர்லி நம்ம ஸ்டேட் போர்ட் அந்த மார்க்கே நம்மளுக்கு என்னது போதும். சரியா? தென் பி ஃபார்ம் வந்து என்னன்னா 4 years கோர்ஸ். இது வந்து ஃபார்மசூட்டிகல்ஸ், எப்படி இந்த மருந்தெல்லாம் மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து டெவலப் பண்றோம், ஸோ அதை பத்தி படிக்கக்கூடியது. இதுவே டி ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 years கிட்டத்தட்ட டாக்டரேட் லெவலுக்கு போகும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்டோமெட்ரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பத்தி படிக்கக்கூடியது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. தென் பிஏஎஸ்எல்டி அப்படின்னா பேச்சுலர் இன் ஆடியோலஜி ஸ்பீக் லாங்குவேஜ் தெரப்பி. ஓகே, இந்த ஆக்சுவலா இது வந்து நவடேஸ் இது வந்து நிறைய பசங்க மொபைல் பாக்குறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து என்னது ப்ராப்பரா ஸ்பீக்கிங் ஸ்கில் கம்மியா இருக்கு. தென் வந்து என்னது ஆடியோ ஹியரிங் ஸ்கில் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இப்ப குட்டி குட்டி பசங்களை எல்லாம் ஸோ இந்த ப்ராப்ளம்னால ஸோ இந்த கொஞ்சம் ஹை பீக்ல இருக்குன்னே நம்ம சொல்லலாம். சரியா? பிஏஎஸ்எல்டி. தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிபிடி. இது என்னன்னா பேச்சுலர் இன் பிசியோதெரப்பி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தென் பூட்னா பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரி அண்ட் ஆப்தால்மிக் டெக்னாலஜி. இப்போ நீங்க நினைக்கலாம் இங்க பிஎஸ்சி கொடுத்துருக்கீங்க, இங்க பூட் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா இது வந்து நம்மளாம் நான் ஐல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம வந்து கெஸ் பண்ணி அதுக்கு வந்து அதை பத்தி படிக்கக்கூடியதான் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. பூட்னு என்னன்னா ஆப்தால்மிக் டெக்னாலஜி. ஓகேயா? டெக்னாலஜி நம்ம ஸ்பெக்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்தா இந்த ஸ்பெக்ஸ் டெக் நம்ம வந்து இதுக்கு ஆப்டா இருக்கும். ஸோ அப்படி ஓகே ரிலேட் பண்ணி படிக்கக்கூடியது. சரியா? தென் பேச்சுலர் இன் அனஸ்தீசியாலஜி. ஒவ்வொரு சிசேரியன் ஸ்டார்ட் பண்றதுக்கோ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதுக்கோ இவங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் பிஎஸ்சி பிளட் பேங்கிங் டெக்னாலஜி. பிளட் பேங்கிங்னா பிளட்டை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதை பத்தி டீட்டெயிலா படிக்கக்கூடியது. தென் பிஎஸ்சி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டெக்னாலஜி. இவங்களுக்கு கலெக்ஷன் அதை எப்படி நம்ம வந்து
சேவ் பண்ணணும் அப்படிப்பட்டது. இதை டிரான்ஸ்ஃபியூஷன் டெக்னாலஜினா இது யாருக்கு சூட் ஆகும், இதை இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணலாமா அப்படின்னு சஜஷன் வந்து இவங்க என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரியா? தென் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, ஹார்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பத்தி படிக்கிறது கார்டியோ டெக்னாலஜி. பிஎஸ்சி கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜி, இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டியாக் டெக்னாலஜி படிக்கிறவங்க என்னன்னா, தட் ஒன் இஸ் ஆஃப்டர் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு, அந்த கார்டியாக் ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ஐசியூ கேர் எல்லாமே இவங்க வந்து என்னது டோட்டலா கேர் பண்ணிக்குவாங்க. கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜி கிட்டத்தட்ட அந்த டாக்டர் கூட இருந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கூடயே இவங்களை என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரியா? தென் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, கிட்னி ப்ராப்ளம் வரும்போது டயாலிசிங் யூனிட்டை பத்தி டோட்டலா படிக்கிறவங்க. தென் பிஎஸ்சி எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, இவங்க வந்து ஐசியூ ரிலேட்டடா உள்ள டெக்னாலஜி படிக்கிறவங்க. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, எல்லாமே என்னது நம்மளுக்கு பயோ ரிலேட்டட் தான். பிஎஸ்சி மெடிக்கல் பிசியாலஜி, ஓகே, டோட்டல் நம்ம பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை பத்தி படிக்கிறவங்க. பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன், அப்படி இந்த ஸ்கேன் பத்தி படிக்கிறவங்க. தென் பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, நம்ம லேப்ல என்னென்ன பிளட், சீரம் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த டெஸ்ட்டுக்கு கொடுப்போம்ல, அதை பத்தி கிளியரா படிக்கிறவங்க பிஎஸ்சி லெபார்டரி டெக்னாலஜி. பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசின் அண்ட் ரேடியோ தெரப்பி, ஓகே, ரேடியேஷனை பத்தி படிக்கிறவங்க. தென் பிஎஸ்சி நர்சிங், இது வந்து 4 years. ஸோ இதுல எதை நீங்க எடுத்து படிச்சாலும் இங்க மட்டும் இல்லை, நம்மளுக்கு வெளியும் நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸ்டார்டிங்கே என்னது வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 lakhs வரை கிடைக்கலாம். சரியா? தென் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஓகே, அனஸ்தீசியாவுக்கு தனியாகவே இருக்கும், பட் இவங்க டுகெதர் ஆப்ரேஷன் தியேட்டர்லையும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மெயின் பார்ட் இவங்களுக்கு உண்டு. தென் பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட், டாக்டருக்கு என்னது அசிஸ்டன்ட், அவங்களுக்கு என்னதாவது அவங்களுக்கு டோட்டலா இவங்க ஒரு ஹெல்பர் மாதிரி, ஓகே, டாக்டர் கூடயே. தென் பிஎஸ்சி ரேடியோலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இமேஜிங் டெக்னாலஜி கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 3 என்னது சப் டிவிஷன் இருக்கு படிக்கிறதுக்கு. தென் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேஷன் ரிலேட்டடா லங்ஸ் ரிலேட்டடா உள்ள எல்லா ப்ராப்ளமும் நம்ம இதை வச்சு என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்மளுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச் தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ப்ராப்பரா இதுல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இங்க மட்டும் நம்ம லோக்கல்ல மட்டும் இல்ல, வெளியும் நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.